வணக்கம் இந்தியா. இன்றொரு தகவல். இன்றைய தினம் நம்ம எல்லோருமே மெடிக்கல் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் எடுக்கிறோம் இல்லையா? அதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, அந்த கம்பெனியினுடைய ஹெல்த் எப்படி இருக்குது என்பதை நாமும் கவனித்து கொள்ள வேண்டும். ஸோ அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி பாலிசி வாங்குவதற்கு முன்பு இதையெல்லாம் பார்ப்பதும் நல்லதுன்னு சொல்லலாம். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறது, என்ன விஷயம் சார் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, இன்கர்டு கிளைம் ரேஷியோ ஐசிஆர்னு சொல்லுவாங்க. இது அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியோட பே அவுட்டு, அந்த வருஷம் எவ்வளோ போயிருக்கு, அந்தந்த மாதங்கள் எப்படி போகிறது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே பார்க்கலாங்க. அதாவது என்னன்னாக்க, ஒரு 100 கோடி ரூபா ப்ரீமியம் கலெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுங்களேன். அதுலேருந்து 75 கோடி ரூபா பே அவுட் போயிருந்ததுன்னா 75% ஐசிஆர்னு அர்த்தங்க. அதாவது நெட் கிளைம் பெய்ட் அவுட் டிவைடட் பை நெட் ப்ரீமியம் கலெக்டட் இன்டூ 100%. இன்டூ 100 தான் பர்சன்டேஜில் கொண்டு வருவோம். அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, இந்த ரேஷியோ டோட்டல் அமௌண்ட் இந்த கிளைம்ஸை கொடுக்கறது கம்பேர்ட் டு ப்ரீமியம் கலெக்டடுங்க. ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியுடைய ஃபினான்ஷியல் ஹெல்த்து அது எப்படி இருக்குது, அதுமாரி கிளைம் செட்டில்மெண்ட்டுடைய எஃபிஷியன்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அப்புறம் இந்த ரேஷியோ 60 to 90% வச்சுங்களேன், கம்பெனி இஸ் ஸ்டேபிள் அண்டு குட் கிளைம் செட்டில்மெண்ட் சக்ஸஸ் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அதே இது யார் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஆர்டிஏல ரெகுலராக வந்துட்டே இருக்கும் இதனுடைய ஆனுவல் ரிப்போர்ட்டு. இதுலேயே கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோன்னு ஒன்று இருக்குது. இது ஐசிஆர் இல்லையா? கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோங்கிறது எத்தனை கிளைம் அதில் எவ்வளோ செட்டில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது. ரெண்டாவது, இது எதை இண்டிகேட் பண்ணுறதுன்னா, கிளைம் செட்டில்மெண்ட்டினுடைய எபிலிட்டி அண்ட் அப்ரூவல் ரேட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறது. அடுத்தது இதுலேயும் என்ன ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா, 95%க்கு மேலே அந்த கிளைம் அந்த கம்பெனி செட்டில் பண்ணியிருந்ததுன்னு வச்சுங்களேன். ஸோ ஹானர் தர் கமிட்மெண்ட்ஸ், ஹானர் தர் செட்டில்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இது இந்த கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோவை அந்தந்த கம்பெனியை அவங்க ஒரு காலரை தூக்கி விட்டுக்கிட்டு நாங்கள் இவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஐசிஆர் இன்கர்டு கிளைம் ரேஷியோ இருக்கு இல்லையா, இது ஹை ஆர் லோ, இதை வச்சு நீங்கள் என்ன டிசைட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாலிசி வாங்குறதுக்கு முன்னாடி அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியுடைய அவங்களுடைய இஷ்யூ எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 100%க்கு மேலே போனாங்கன்னா தே ஆர் வெரி வீக். ஸோ அதேமாரி உள்ள கம்பெனியில் இன்சூரன்ஸ் பாலிசி எடுப்பது தவிர்ப்பது நல்லது. மேலும் உங்களுக்கு வேறு விஷயங்கள் இருந்தால் எங்களை அணுகுங்கள். நன்றி, வணக்கம்.